கபாலி ரிலீஸ் ஆயிடுச்சு. கபாலி ரிலீஸ் பண்ண மக்களுக்கு காட்டணும் தான் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். பார்த்துட்டாங்க. நிறைய ரிவ்யூஸ் வருது. சில மிக்ஸ்டு ரிவ்யூஸும் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் இது மிகப்பெரிய ஹைப் வந்து நிச்சயமாக வந்து பாட்ஷா மாதிரியோ இல்லை வேறு மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது கிடையாதுன்னு நான் முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தேன் நான். இது வந்து வேற ஒரு எமோஷ்னலான ஒரு லவ் ஸ்டோரி தான் ஆக்சுவலி. இது ஒரு கேங்ஸ்டருடைய ஒரு 65 வயசு உள்ள கேங்ஸ்டருடைய நெக்ஸ்ட்டு அவருடைய வேற ஒரு பக்கத்தை வந்து பேசுகிற ஒரு படம் தான் இது. நிச்சயமாக ரஜினி சாரோட ஆக்டிங்கை பற்றி எல்லாருமே பயங்கரமாக பேசியிருக்காங்க. குமுதவல்லி, ராதிகா ஆப்டே, அப்புறம் அதில் இருக்கிற எல்லா கேரக்டரை பற்றியும் பயங்கரமாக பேசியிருக்காங்க. லேண்ட்ஸ்கேப்பு, மலேசியாவோட அரசியல், முக்கியமாக படத்தில் பேசியிருக்கிற பாலிடிக்ஸ், இது எல்லாமே வந்து பெரிய டிஸ்கஷனுக்கு கொண்டு போயிருக்கு. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாலாம் செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எனக்கு வந்திருக்கு. அப்புறம் ஓவரால் வந்து படத்தோட கலெக்ஷன் வந்து பெரிய ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஆமாம், வெளிநாடுகள்லையும் சரி, அதே சமயத்தில் தமிழ்நாட்டோட நீ இப்போ பர் டே வந்து கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன். மற்ற நாட்களிலும் புக்கிங்கும் பயங்கர ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் வந்து இப்போ டிக்கெட் என்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கேன். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆவல் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதே சமயத்தில் திருட்டு விசிறிலும் வந்து என்னென்னா லீக் ஆகிடுச்சு படம். வந்து அது பெரிய ஒரு சோகம் அது. ஏன்னா அது எல்லாம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, ஆனால் மக்கள் வந்து ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சூப்பர் சார். என்ன சார் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் என்னென்னா வந்து அவர் எதிர்பார்த்தது இதுதான். ஏன்னா கம்ப்ளீட் என்கிட்ட படம் பார்த்துட்டு சொன்னதே இதுதான். இது வந்து ரஜினி படம் இல்லை, கம்ப்ளீட் ரஞ்சித் படம் தான் இது. இது வந்து ஏன்னா யூஸ்வலான ரெகுலரான ஒரு ரஞ்சித்தை நிச்சயமாக இதில் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. ரஜினியை வேற ஒரு ரஜினி இந்த படத்தில் மக்கள் பார்ப்பாங்க. இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட சொன்னார். நிறைய பேர் படம் பார்த்துட்டு வர்ற ரசிகர்கள் கூட இந்த படம் வந்து ஒரு இயக்குனரோட படம், ரஞ்சித்தோட படம், ரஜினி படம் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அப்படி கிடையாது. முள்ளும் மலரும் இப்போ அவருடைய 6 வந்து செம்ம சூப்பரான எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் வந்து அவர் பண்ணியிருப்பார். நான் ஆரம்பத்துலேருந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயும் நான் சொல்லியிருப்பேன். இந்த படம் கமிட் பண்ண உடனே வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னா, முள்ளும் மலரும் காளியை தான் நான் திரும்ப ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த காளியோட கோவம் மட்டும் தான் இந்த படத்தில் இருக்குது. அவர் கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்ப இயல்பாக தான் நான் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் நான் அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பாடல் ஆடியோ ரிலீஸில் கூட உங்களுக்கு தெளிவாக அந்த மாயநிதி சாங்கோ இல்லை இன்னொரு சாங் கூட வந்து அதோட மூடை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கும். நிச்சயம் மாயநிதி சாங் கேட்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்து அதுக்குள்ளே இன்னராக வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான, வேற ஒரு ஷோவில் பேசுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால் வந்து அப்படி தான் இந்த படம் நான் நினைக்கிறேன். காமெடி இந்த படத்துக்கு அவசியமே இல்லைன்னு தோணுச்சு. இப்போ ஒரு கதையை எழுதுறப்பவே நமக்கு வந்து தெரியும் இந்த படத்தில் வந்து காமெடி தேவையா தேவையில்லையான்றது வந்து படத்தோட கதையோட மூடே உங்களுக்கு சொல்லும். அது சொன்னால் அதுபடி தான் நம்ம கேட்கணும். அது மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு அதுதான் வந்து. ஏன்னா வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்போ பயம்தான் இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிற இடத்துல எங்கெல்லாம் வந்து அவன் ரியாக்ட் பண்ணுறான், எங்கெல்லாம் பண்ணல, எங்கே அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து சில இடங்களில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் வந்து பயங்கர கிளாப்ஸ் இருந்தது, பயங்கர சந்தோஷம் இருந்தது. ஏன்னா முக்கியமாக வந்து தினேஷோட ஆக்டிங் வந்து எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் தானே ஒன்று தான். அப்புறம் ரித்விகாவை பற்றி எல்லாமே பேசினாங்க. அப்புறம் நான் எதிர்பார்த்தது நிறைய இடத்துல எனக்கு சக்ஸஸாக தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து இந்த லாஸ்ட்டு கடைசி முடிகிறப்போ எல்லோரும் ஒரு அமைதி வருது. நான் வந்து ஆனால் அப்படி தான் முடிக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறப்பவே நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி அது. அதனால் வந்து இது என்னென்னா ஒரு யூஸ்வலான ஒரு படத்துலேருந்து வேறு ஒன்று பண்ணோம் அப்படின்றது. ஏன்னா சாரோட தொடர்ந்து வர படங்கள்லேருந்து வேறு ஒரு படம் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் அதுதான் நான் பண்ணியிருக்கேன். எல்லா ஆடியன்ஸும் டார்கெட் பண்ணி பண்ணது தான். இங்கே வந்து என்னென்னா ஆடியன்ஸ் வந்து எல்லா மாதிரியான படங்களும் பார்ப்பாங்க. இந்த படம் தான் பார்க்கணும் இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ரஜினி சார் அப்படின்றப்போ வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அதுவும் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒரு இயக்குனர் சொல்லுங்கள், இந்த படம் வணிக ரீதியான என்ன மாதிரியான சாதனை? ஒரு இயக்குனர் சொன்னால் வணிக ரீதியாக பெரிய சாதனை தான் அது. நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய லெவலில் வணிக ரீதியான பெரிய வெற்றி வந்து இந்த படம் நிச்சயமாக இருந்திருக்கு. இடதுசாரி சிந்தனைகளை நிறைய பேசியிருக்கு. இது இயக்குனர் வந்து இந்த சமூகத்தில் வச்சிருக்கிற கோபமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அக்கறை தான் இது. கோபம்னா நான் இங்கே வாழவே முடியாது. அக்கறை தான் இது. கோபம் வந்து என்னென்னா கோபம் வந்து எப்போவுமே இன்னொருத்தருக்கு எரிச்சலையும் கோவம் தான் தரும். எனக்கு வந்து அக்கறை இருக்குது. இந்த சமூகத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்குது. இந்த சமூகம் மாறணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நானும் இந்த சமூகத்தில் ஒருத்தனாக இருக்கிறப்போ வந்து இந்த சமூகத்தை மாற்றத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கான சில விஷயங்களை நான் பேச செய்வேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம்